இப்போதைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இழிவாக ஆபாசமாக முத்துராமலிங்க தேவரை மீம் கிரியேட் பண்ணி அவரை இழிவுபடுத்தக்கூடிய இந்த திராவிட கும்பல் இப்போ அவர் தமிழருடைய மெய்யில இது பண்ணாரு. அவருடைய ஆன்மீகம் என்பது இந்துத்துவாக்கு எதிரானது, அவருடைய அரசியல் என்பது இந்துக்களுக்கு சக்திகளுக்கு எதிரானது. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஆன்மீகம் இந்துத்துவாக்கு எதிரானது என்பதனால தான், அவருடைய அரசியல் இந்துத்துவா சக்திகளுக்கு எதிரானது என்பதனால தான் நாம் தமிழர் கட்சி அவரை கொண்டாடுது. அவர் இந்துத்துவா சக்திகளுக்கு எதிரானவர், இந்துத்துவாக்கு எதிரானவர், இந்து சக்திகளுக்கு எதிரானவர், திராவிடத்துக்கு ஆதரவானவரா? ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து கட்டி சங்கமிப்பார்கள் என்று திராவிடத்தையும் ஆரியத்தையும் சம நேர்கோட்டில் வச்சவர். அவர் ஆரியத்தையும் ஏற்றுக்கொள்ளல, திராவிடத்தையும் ஏற்றுக்கொள்ள. அப்ப எங்க நின்றுப்பார் அவரு? சட்டசபையில் அவர் பேசிய ஒரு பேச்சே அவருடைய கருத்தியல் எந்த கருத்தியல் எடுத்துக்காட்டு. மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டது. மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு சட்டசபையில் திருமண முத்துராமலிங்க பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாயிடுச்சு, ஆந்திர சகோதரர்களுக்கு என்று ஆந்திர மாநிலம் உருவாகி விட்டது, மலையாள சகோதரர்களுக்கு என்று மலையாளம் என்று கேரளம் என்ற நாடு உருவாகி விட்டது, கன்னட சகோதரருக்கு கர்நாடக என்ற மாநிலம் உருவாகி விட்டதே, பிறகு எதற்காக இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் தெலுங்கு சகோதரர்களும் கன்னட சகோதரர்களும் மலையாள சகோதரர்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் கேட்கிறார். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு அப்படின்னு சீமான் சொல்ற கருத்தியலுடைய மூல கருத்தியல் தான். நீ அங்க போயிட்ட, நீ இங்க போயிட்ட, அவன் அங்க போயிட்டான், அப்புறம் ஏன்டா எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தெய்வ திருமணம் முத்தமிழ். இதுதான் தமிழ் தேசியம்.